கைவிடாதிரும் நாதா, எங்களை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடும், நான் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன், உங்களுக்காக நான் அப்படி ஓடுவேன் இப்படி ஓடுவேன், அதெல்லாம் செய்வேனா அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, உங்க நாமத்துக்கு நான் எதையும் சகிப்பேன் ஆண்டவரே. அந்த ஒரு பலத்தினாலே இந்த நேரம் வரை கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே 5 ஆண்டுகளாய் 10 ஆண்டுகளாய் 20 ஆண்டுகளாய் 30 ஆண்டுகளாய் ரட்சித்த நாள் முதற்கொண்டு உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சு வர்றேன் ஆண்டவரே. இன்னைக்கு உமது பலன் ஈந்திடுமே, உமது பலன் ஈந்திடுமே, உமது பலன் ஈந்திடுமே. நீர் இடைபடும், எங்களோடு பேசும். இந்த நாள் எப்படி விசேஷித்த நாளாய் உலகம் அறிகிறதோ அதை பார்க்கலாம் ஆவிக்குரிய விதமாய் எங்களுக்கு விசேஷமாய் இருப்பதாக பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அல்ல 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூற வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய பாடுகளை, இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுகிற மனநிலையில் இருக்கிறீங்க? அதை என்னால் உணர முடியுது. மற்ற நாளோட இன்னைக்கு நான் ஒரு அன்பு அதிகமாக உணர்றேன். உணர்ந்ததுக்கு தக்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என் இருதயத்தில் ஆவியானவர் வைத்த ஒரு வார்த்தை. நான் அதிகமாய் அவருடைய சமூகத்தில் வழக்கத்தின்படியே பிரயாசத்தோடு நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆயத்தப்பட்டு. இன்னைக்கு ஆவியானவர் பேசுவாராக. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, பாடுகள் அவருக்கு, எதற்கு எனக்கு. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு பாடுகள் அவருக்கு. ஒரு கம்மா போட்டுக்கோங்க, எதற்கு எனக்கு. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்கத்தே. யாராச்சும் பாடு இல்லாம இங்க உட்கார்ந்துருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் பாடுறோம், அதெல்லாம் உண்மைதான். அப்படி உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் செய்த மகிமை, அவர் நம்மை விட்டு இறக்கின பாரம் எல்லாமே வேற. ஆனா நம்ம இன்னைக்கு சகிக்கிற பாரம்னு ஒரு பாரம் என்ன செய்யுது? நம்ம எல்லாருக்கும் ஆசைதான். ஏசப்பா என் பாடுகளை எல்லாம் சுமந்துட்டாரு, ஏசப்பா என் துக்கத்தை எல்லாம் மாற்றிட்டாரு. ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு பாடே இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் வாழ்க்கை எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பாடே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நீங்க அன்பா கை தூக்குங்களேன். பாடுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொன்னா, நான் தாழ்மையாக சொல்லுவேன், அது உண்மை நிலையும் அல்ல. பரிசுத்த வேதமும் அப்படி ஒரு நிலையை நமக்கு சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. 3வது வசனத்துல, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப பாடுகள் என்பது எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு மனநிலைக்கு வருவோமே ஆனால் நம்மை போல முட்டாள்கள் ஒருவரும் கிடையாது. இந்த காலை நேரத்தில் தாழ்மையோடு கிறிஸ்துவின் பாடுகள் எவ்வளவு விலையேற பெற்றதோ அதில் மேற்கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் ஒன்று இருக்கிறது. அந்த பாடுகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் தாங்கி அதை ஜெயமுள்ளவராய் அதை மாற்றிவிட்டார். இன்றைக்கு அவரோடு கூட அவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் அவரோடு இணைக்கப்பட்டபடியினாலே பாடு சகிக்கிறவர்களாய், இல்லை என்றால் பாடு அனுபவிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க இதற்கு? ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவுக்காக, இல்லைன்னா கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஆண்டவரை ஒழுங்கா பற்றி கொண்டேன் சேவிச்சேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்தனால, ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறனால, என் கிராமம், என் சமூகம், என் மனநிலை, என் சுத்தி இருக்கு ஏதோ ஒன்றை வச்சு இன்றைக்கும் கிறிஸ்து நிமித்தம் நான் ஒரு பாடை சகிக்கிறேன்னு எத்தனை பிள்ளைங்க, தேவ பிள்ளைகள் ஆமென் சொல்ல முடியும்? நிறைய பேர் என்ன செய்ய முடியும்? நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது உலகத்தானா இருந்தோம்னா உலகத்தின் பார்வையில நம்ம கொட்டி திட்டி தீர்த்திருப்போம். இன்னைக்கு அப்பா ஜெபம் பண்ணது போல கெட்ட வார்த்தைகள் பேசுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆனா பெரும்பான்மையான விசுவாசிகள் அப்படி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா.
சண்டை போடுற விசுவாசிகள் இருக்கிறார்கள், தூஷணமாய் கர்த்தரை அறிந்தும் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் நமக்கு லாபமா இருக்கிறதை பலர் நம்முடைய வாழ்க்கையை நஷ்டமா மாற்றினாலும், இது எனக்கு கிடைக்கணும், என்னை பல வேளைகளிலே நாம் நம்புகிறது எல்லாவற்றையும் நமக்கு ஏமாற்றினாலும், இன்றைக்கும் கர்த்தருக்குள் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு நிதானித்து பாரம் சுமந்து ஓடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் பெரும்பான்மையான கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு வந்த தன்னுடைய கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அரசாங்கம் கொடுத்த வீடை பெற முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். கொரோனா காலம் வந்த பொழுது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கிராமம், நம்ம நேசிக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் உதவிகள் செஞ்சுருக்காங்க. அப்போ நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு அம்மா, கணவர் இல்லாத ஒரு அம்மா, கணவர் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதவி அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் போயிருந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல போனவொன்னு அங்கே சொல்லியிருக்காங்க, இவங்க இந்த சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அவங்க அந்த சபைக்கு போகிறனால அவங்க கொடுக்கூடாதுன்னு கையில் கொடுத்ததை ஜனத்துக்கு முன்பாக வாங்கி கொண்ட இப்படி அனுபவம் எல்லாம் இன்றைக்கும் கர்த்தருக்காய் சகிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கத்தான். சிலருக்கு வெளிப்படையா இருக்கு, இன்னைக்கு தண்ணி பிடிச்சி என்னென்னமோ பிரச்சனை இருக்குங்க. ஆனா ஒன்று நான் தாழ்மையாய் சொல்லுவேன், பாடுகள் அவரோடு சகித்தோமே ஆனால் ஒரு பெரிய நிச்சயம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிற ஒரு ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடு அப்படின்னு சொல்றது ஒரு வினோதமான ஒரு நிலைமை. பிரச்சனைங்கிறது வேற, போராட்டங்கிறது வேற, சோதனைங்கிறது வேற. இந்த பாடு அப்படிங்கிறது நம்ம எப்போ பயன்படுன்னு சொல்லுங்களேன். இவனோட எனக்கு பெரிய சோதனையா இருக்கு அப்படின்னு எப்பயாவது சொல்லுவோமா? ஐயோ, இவனோட நான் படுற பாடு இருக்குதே. அம்மா மாதிரி சிரிக்கிறத பார்த்தா என்ன செய்யுது? இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு வந்திருப்பீங்க போல, என்ன செய்யுது? ஒரு சில ஐயோ இவளோட நான் படுற பாடு இருக்கே. அதாவது எப்படின்னா, அது ஒரு வித்தியாசமான நிலை. அதை விட்டுட்டும் போக முடியாது, அதை ஏத்துக்கிட்டும் போக முடியாது. அதாவது விற்கவும் முடியாது. அது அப்படித்தான் அது வித்தியாசமான ஒரு நிலைமை. நான் சொல்றது சரிதானே? நமக்கு எல்லா பிரச்சனையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுங்க. அதாவது இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை நடக்க போகுது, இது எல்லாம் தெரியும். ஆனால் பாடுகள் என்பது எதிர்பாராமல் ஒன்று நடக்கிறது ஒரு காரியம். இல்லை என்றால் அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் சித்திரவதைப்பட்டாரு, அவர் வித்தியாசமா அது பண்ணாரு, அவர் தண்டனை ஏற்றார். அதெல்லாம் சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்துவினுடைய பிரயாசங்களை என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர் நமக்காக பாடுபட்டார். ஏன்னா அதுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மை நீதிமானாய் மாற்றும்படி, ஏன் பாவத்தை மாற்றும்படி, ஏன் அவருக்கு கண்ணீரே இல்லை, அவருக்கு அழுகை இல்லை, வானமும் பூமியும் அவருக்கு கையளிக்கப்பட்டுச்சு. ஆனா எனக்கு கால் சென்று நிலத்தை கையளிக்கும்படி, என் கால் சென்று நிலத்துல நான் சமாதானமாய் வாழும்படி அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி எனக்காக பாடுபட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த பாடுகளின் வழியாய் கடந்து சென்ற ஒரு கூட்டத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். செய்தியின் தலைப்பு, பாடுகள் அவருக்கு, எதற்கு எனக்கு. நம்ம ஒரு கூட்டம் பார்க்க போறோம். எப்பயோ பாடு அனுபவிச்ச கூட்டம் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் பாடு அனுபவிச்சுட்டு இருந்தப்ப, அவரோடு கூட பிரயாணம் பண்ண அவருடைய சீஷர்கள், அவரோடு கூட இருந்தவங்க, அவங்க எப்படி அதில் வேதனைப்பட்டாங்க, எப்படி அந்த பாடுகளை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். யோவானுடைய சுவிசேஷம் 18வது அதிகாரம் அல்ல 1வது வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசியுங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சந்தித்த பாடுகள் இவர்கள் சந்தித்த பாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அது ஒப்பிடத்தக்கவையில் கண்டிப்பா கிடையாது. ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள், சீஷர்கள் அந்த வேளைகளை பட்ட பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆனா அதை மறந்து போவதற்கு ஏதுவான பாடுகளும் அல்ல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டு நமக்காக அடிபட்டு கொண்டிருந்தாரோ, அதே வேளையில அவரோடு பிரயாணப்பட்ட ஒரு கூட்டம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தது. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் படுகிற ஒரு பாடோடு இந்த பாடு இவங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு கேட்டா கிடையாது.
கிறிஸ்து பாடுபட வேண்டியதும் மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்திருக்க வேண்டியதும் வேண்டியதா இருந்தது. ஆனா இந்த 11 அப்போஸ்தலர்களோ இல்ல அவரோட போனவர்களோ பாடு சகிக்கணும்னு தேவையே கிடையாது. அன்பா சொல்வேன், அந்த 11 பேர் நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த 11 பேர் நிலைமையில தான் யார் இருக்கிறோம்? நம்ம என்ன செய்யறோம்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். 18வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. நல்லா கவனிங்க, இயேசு பிடிபட்டது ஒரு தோட்டத்தில் வைத்து. அதான் கெத்சமனே தோட்டம் அப்படின்னு இன்னொரு பகுதியில் அதன் பேர் சொல்லுது. தோட்டத்தில் வச்சு ஒருத்தவங்க பிடிப்பாங்களா? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அதை அவர் பண்ணாரு, கையங்களவமா அவரை பிடிச்சிட்டாங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடக்கல. தோட்டத்துக்கு எதுக்கு போவோம்? சந்தோஷமா இருக்க போவோம். தோட்டம் என்பது சந்தோஷத்தின் ஒரு அடையாளம். கொஞ்சம் வசதியான உடனே வீடு நல்லா இருக்கும், ஆனா தோப்புன்னு ஒரு இடம் ஒன்று வாங்குவாங்க. இல்லைன்னா வெறுமனே ஒரு இடத்த வாங்கி 2 தென்னை மரத்தை நட்டி அதை தோட்டம்னு சொல்லி அங்க போய் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு என்ன செய்வோம்? அப்ப இயற்கையாகவே தோட்டம் என்பது ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு இடம். இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து, இவ்வளவு அழகான உலகத்தை படைச்சு, அதுல ஒண்ணு கூட குறைவில்லாம ஆண்டவர் படைச்சு அதுக்குள்ள ஏதேனும் ஒரு தோட்டத்தை அவர் படைச்சார். ஏன்னா அங்க சந்தோஷம் அவ்வளவு இருக்குன்னு நினைச்சாரா? நீங்க நல்லா கவனிங்க, இந்த தோட்டத்திற்குள் இவங்க போகும்போது இவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அது கீழே உள்ள வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து அடிக்கடி போனார்னு சொல்லப்பட்ட ஒரே இடம் இந்த கெத்சமனே தோட்டம் தான். இவங்களுக்கு அது புது இடம் கிடையாதுங்க. கெத்சமனே தோட்டம் போயிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கெத்சமனே தோட்டங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடம் சந்தோஷமா இருந்தா தான் அடிக்கடி போவோம். யூதாஸுக்கு எப்படி தெரிஞ்சான்? அவரோட அங்க இல்லாம அவருக்கு உறுதியா தெரிஞ்சிருந்துச்சான், கண்டிப்பா இயேசு அங்கதான் போயிருப்பார். ஏன்னா அந்த இடம் அவ்வளவு உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு இடம். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க இந்த கெத்சமனே தோட்டத்தை வந்து அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இது எருசலேமுக்குள்ள இருக்குது. இஸ்ரேலுடைய மேப் அமைப்பை பார்த்தீங்கன்னா கலிலேயால ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. கலிலேயா மேல இருக்கு, இதான் மேப். இஸ்ரேல் நாடுன்னு சொன்னா கலிலேயா மேல இருக்கு. இவங்க வந்து 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 எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இப்ப 3 ஆண்டுகள் இவங்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த கெத்சமனே தோட்டத்திற்குள்ள இவங்க போறதுக்கு முன்னாடி இவங்க பல கனவோட இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் வரும்போது எல்லாரும் அவருக்கு முன்பாக அந்த விரிப்புகளை விரிச்சு எல்லாரும் எடுத்து ஓசனா 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 ஓசனான்னு பாடுறாங்க பாருங்க. அது வரைக்கும் யாருமே செய்யல. இயேசு உள்ள போறாரு, தேவாலயத்துல எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு. பைபிள் சொல்லுது அந்த நேரத்தில் அவரை பிடிக்கணும்னு இருந்தாங்களாம். அவருக்கு பயந்திருந்தபடினாலே அவங்களாம் அமைதியா இருந்தாங்களா. அப்ப பார்த்திருப்பாங்கல்ல சீஷர்கள் எல்லாம், கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அதாவது பேதுரு இப்படி இருந்திருப்பாரு, யோவான் பிலிப்பு இப்படிலாம் இருந்திருப்பாரு. அப்ப அந்த நேரத்தில் சேவகர்கள் அப்படி கிளம்பி அவரை பிடிக்க வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஆசாரியன் இருப்பா, அவர் பெரிய ஆள்பா, இப்ப நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இந்த 11 பேர், யூதாசை மட்டும் விட்டுருங்க, இந்த 11 பேருக்கும் மனசுல எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். இவங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும், இனி கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்கணும் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் இப்ப இல்லை. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கிற நாள் இது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க, வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம். வழக்கமான ஒரு இடம் அந்த தோட்டம். நமக்கு இந்த தோட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப கூட்டமா கூட வராங்க பாருங்க, தடிகளோடும் கம்போடும் வராங்க. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இது வழக்கம். பகல் நேரத்துல இயேசுவை யாரெல்லாம் பார்க்க முடியாதோ அவங்கெல்லாம் ராக்காலத்திலே வந்து இயேசுவை பார்ப்பது ஒரு வழக்கமா இருந்தது.
நிக்கோதேமுவை குறித்து பார்க்கிறோம். அவர் ரொம்ப பெரியவரா இருந்தனால பகற்காலத்துல வராம ராத்திரி நேரத்துல வந்து இயேசுவோட என்ன செஞ்சாராம். அதனால தாங்க கொஞ்ச நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணும்பான்னு இவர்கிட்ட சொல்றாரு. இவங்களுக்கு என்ன, இவங்களும் வந்து உற்சாகத்தின் மிகுதியில இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சப்பா, எருசலேம் வந்தாச்சு, இனி பிடிக்க போறோம், அடிக்க போறோம், ராஜ்யபாரம் நம்ம செய்ய போறோம். ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுல ஒரு பெரிய நான் சொல்லுவேன் அன்பாய், எல்லாம் நலமாய் கூடி வந்த காலகட்டம் அது. அது வரைக்கும் ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வழியில போகும்போது பணப்பை எடுத்துட்டு போகாதீங்க, வழியில போகும்போது பட்டயத்தை எடுத்துட்டு போகாதீங்க, நீங்க நல்லா ஃப்ரீயா போங்க, அவங்க வருவாங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணப்பை எடுத்துக்கோப்பா, எவ்வளவு காசு இருக்கோ எல்லா காசையும் நம்மகிட்ட இருக்கிற காசை எடுத்துக்கோ. உன்கிட்ட பட்டயம் இல்லையா, ஒரு வஸ்திரத்தை வித்துனாலும் ஒரு பட்டயத்தை வாங்கிக்கோ. இவங்க கனவுகள் எப்படி இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சீஷர்கள் எல்லாம் இயேசுவை போல இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிறோம். ஏசப்பா சொல்றாரு, ரொம்ப பாடுபட்டு மன வேதனை உடைஞ்சு இப்படிலாம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லி காலை கழுவ ஆரம்பிக்கிறாரு. பேதுரு, தகப்பனாகிய பேதுரு இப்படி ஆகி சொல்றாரு, நீ 2 கால்களை கழுவலாமா? ஒரு பெரிய ஆளு செய்யறாரு, யாராச்சும் கேட்பாங்களா? சரி எப்பா இப்படி இல்லப்பா நான் கழுவணும்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு சொல்றாரு, நீ என் கால்களை கழுவ கூடாதுன்னு அங்க பைபிள் இல்லை, நீர் என் கால்களை கழுவப்படாது அப்படின்னு இருக்கு. இவர்களுடைய மனநிலையே வேறையா சீஷர்கள். ஆனா நான் தாழ்மையாக சொல்லுவேன், 4வது வசனம் இப்படியாகி சொல்லுது, இயேசு தமக்கு நேரிடுகிற போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களை போல ஒரு தோட்டம் போல ஒரு அனுபவத்தின் இடம். இங்கே சமாதானம் ஐயா, அடிக்கடி நான் வந்து போன இடம். இந்த இடத்துல எனக்கு தீங்கு நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல நான் ரொம்ப செக்யூர். இங்கயா இங்க ரொம்ப பாதுகாப்பு. இங்க நாங்க எப்படி இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இளைப்பாருவோம். நாளை காலையில மறுபடியும் ஊழியத்துக்கு போவோம், மறுபடியும் வருவோம். எருசலேம்ல இருக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இளைப்பாற போறோம். ரொம்ப எங்களுக்கு எருசலேமா, இது மகாராஜாவின் நகரம் ஆயிட்டே, அங்க எங்களுக்கு ஒரு தோட்டமா, எங்களுக்கு சமாதானம் சந்தோஷமா இருக்கிற ஸ்தலம்னு சொல்லி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. நான் ஒன்று தாழ்மையா சொல்றேன், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அந்த பாடுகளை எதிர்கொண்டார். அந்த நொடி பொழுது என்ன நடக்குனுமே தெரியாம சீஷர்களும் அந்த பாடுகளுக்குள் பிரவேசித்தார்கள். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியல, என்னப்பாச்சு? எல்லாரும் சொன்னாங்க உலகமே அவருக்கு பின்னாடி போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க இவர் தாவீதின் குமாரன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்ததில்லையே. நம்பி 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 இவருக்கு பின்பாக வந்தோமே, சமாதான ஸ்தலம் என்கிற ஒரு ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். நாங்க நம்பினப்பா, 3 வருஷம் இவருக்கு பின்னாடி என் சொந்தத்தை விட்டு, என் ஜனத்தை விட்டு, வீட்டை விட்டு, நிலத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நான் இங்க வந்தேனே. தோட்டம் என்கிற இடத்திற்கு நான் இப்ப வந்துட்டேனே. இனி எனக்கு எப்பயும் சமாதானம் நான் நம்பினேனே. ஒரு நாளிகையில என் சமாதானம் இப்படி ஆகி போயிற்று. ஒரு சுவிசேஷம் இப்படி ஆகி சொல்லுகிறது, நடக்க போகிறதை அவர்கள் கண்டு பட்டயத்தை உருவி வெட்டினார். எதிர்பார்க்கல, அவங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சருதியான துன்பம், இப்படி ஒரு சடுதியான திகில் இவங்க மேல வரணும் ஒண்ணுமே எதிர்பார்க்கலங்க. நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுவேன், உங்களுடைய மனநிலையில எல்லாம் சமாதானமாயிற்று, எல்லாம் நிம்மதி ஆயிற்று. கர்த்தரை அறிந்து கொண்டேன், இவ்வளவு காலம் கர்த்தரை நடத்தி கொண்டு வந்து இப்பொழுது சமாதானமான ஒரு இடத்துல வைத்திருக்கிறான் தம்பி டேனி பாஸ்டர். நான் அப்படி நினைக்கும் பொழுது என் சமாதானத்திற்கு அச்சு அடையாளமாய் காணப்பட்டதே பிடிபட்டு போய்விட்டது என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் மரணத்திலே உங்கள் மீது இருக்குமே, ஆனால் விடுவிக்க வழியே இல்லாமல் இருக்குமானால் நான் உறுதியாய் சொல்லுவேன், அந்த தோட்டத்தின் அனுபவங்கள் நம்மை மரணத்திகில் வழியாய், மரணத்துக்கு நேராக அல்ல, அந்த தோட்டத்தின் அனுபவங்கள் நம்மை உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவனுக்கும் நேராக நடத்தி கொண்டு போகிறது. நான் சொல்றேன்,
தோட்டம் வந்துட்டா சமாதானம் வந்துட்டு அர்த்தம் இல்லை. ஒரு தேவ மனிதர் இப்படியாய் சொல்லுகிறார், when we are in the richest place, beware, we are so near to satanic attack. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமான ஸ்தலத்தில் இருக்கிறோமோ ஜாக்கிரதை, சாத்தானுடைய தாக்குதலுக்கு மிக அருகில் நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய சத்தியம்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வார்த்தையை பார்க்கும்போது நான் பயப்படுறேன். நான் ஆஸ்தியா இருக்கும் பொழுது, சமாதானமான ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு தாபரத்தில் நான் வாசம் பண்ணும் பொழுது, நான் உண்மையில சொல்றேன், தாழ்மையாய் சொல்றேன், இந்த 11 சீஷர்களுக்கும் என்ன நடக்கணுமே தெரியாது. இயேசு தமக்கு நேரிடுகிறது என்னதென்று அறிந்து எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் கேட்டாருங்க. இவங்களுக்கு தைரியம் இல்லை, என்ன நடக்குன்னு தெரியல. என்னப்பா தோட்டம் வந்தோம், சமாதானமா படுத்தோம், சோமனுங்கன்னு சொன்னாரு. சோமன்னா என்ன, நாளைக்கு ஊழியத்துக்கு போறோம், எனக்கா வேலை, இயேசுல அற்புதம் செய்ய போறார், நான் வாட்டி தூங்கினேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எதை சமாதானம் என்று நம்பியிருந்தேனோ ஒரு கன பொழுதுல அந்த சமாதானம் எங்களை விட்டு அற்று போயிட்டு. என்ன செஞ்சாங்க? நின்றாங்களா? பைபிள் சொல்லுது, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்ற வேத வாக்கியங்கள் ஐயா, இவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டோம். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் இந்த சத்தத்தை தானே கேட்டோம். நீ ஆசீர்வாதமா இருப்பா, இந்த வார்த்தை தானே என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்துச்சு. சமாதான தாபரமா இருப்பா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தை காண, இந்த வாக்குத்தத்தம் தானே என் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டு வந்தது. இயேசுவை நம்பி அமைதியான ஒரு இடத்தில் தங்கிவிட்டு என்று நினைத்த பொழுது, இப்ப என் வாழ்க்கையில மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படுங்கிற வாழ்க்கை என் வாழ்க்கையில நடக்கணும். நாங்க நினைச்சோமே எருசலேம் வரைக்கும் வந்துட்டோம், கலிலேயாவில் அவரோடு கூட இருந்தோம், சமாரியாவில் எங்களை எல்லாம் ஏளனமா பார்த்தாங்க ஐயா. சமாரியாவில் எங்களை எல்லாம் என்னென்ன பேசினாங்க தெரியுமா? இவரை பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க, எங்களை குட்டி பிசாசுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கடந்து இங்கு வந்து அமைந்திருந்தோம் என்று நினைத்தோமே. அவங்களுக்கு என்ன பலன் இல்லை தெரியுமா? நிற்க பலன் இல்லை. சிஷ்யர்களுக்கு நிற்க பலன் இல்லை. இவங்களுக்கு 3 வருஷம் எந்த கவலையும் இல்லைங்க. அவங்க கேட்குறாங்க, ஏதாச்சும் உனக்கு குறைவு பட்டுச்சாப்பா? ஏசப்பட சொல்றாங்க, ஒண்ணுமே எங்களுக்கு குறைவுபடல ஆண்டவரே. ரொம்ப பாரப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இருக்குப்பா, நீ எப்படி வழி எப்படி கண்டுபிடிப்ப? தோமா சொல்றாரு, எனக்கு வழியே தெரியாதே, நான் எப்படி வழியை கண்டுபிடிப்பேன்? அடுத்து பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும். இவங்க மனநிலைகள் எல்லாமே, நான் சொல்றேன், இயேசு சந்திக்க போற பாடுகளுக்கு அவர் நேர்த்தியாய் ஆயத்தமாக இருந்தார். என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு, இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதன்படி போகிறேன். எழுந்திருங்கள், மனுஷகுமாரன் ஒப்புவிக்கப்படும் வேலை வந்தது. பாடுகள் கஷ்டம்தான், ஆனா அவர் ரொம்ப கிளியரா இருந்தாரு என்ன நடக்க போகுதுன்னு. அவருக்கு நல்லா தெரியும், அடுத்த 24 மணி நேரம் தான் எனக்கு பிரச்சனைன்னு. ஆனா அந்த 11 பேருக்கும் எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை, கடந்து போன சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்காவினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. 60, 61, 62. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தர மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். முதலாவது இவர் சந்தித்த ஒரு பெரிய வேதனையான பாதை தகப்பனாகிய பேதுருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. குறைந்தது 6 மணி நேரத்துக்குள்ளே இயேசுவை இழந்திருக்கிறார், இயேசுவை மறுதலித்திருக்கிறார், இயேசுவை மறுதலிச்சிட்டோமே மனம் கசந்து அழுதிருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு உரியவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப வேட்டப்பட்டவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், அப்படின்னா தானே நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம பிள்ளை ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், ஆபத்தான ஒரு இடம். அவங்க வந்து கேட்குறாங்க, உன் பிள்ளையா அப்படின்னு கேட்காங்க. என் பிள்ளைன்னு சொன்னால் என்னையும் கொன்றுவாங்க. அப்போ நீங்கள்
அவனை யாருன்னுமே தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க போன பின்னாடி நீங்க எப்படி துணியை வாய்க்குள்ள வச்சுட்டு பொம்மி பொம்மி அழுவீங்க? தகப்பனாகிய பேதுருவின் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. எப்பா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா தோட்டத்துக்கு போறோம், சமாதானமா போறோம். நாளைக்கு என்னென்னமோ நடக்கும், பல கனவுகள், பல அற்புதம் நடக்க போகுது. கலிலேயாவிலே நாங்க பறக்க விட்டுட்டோம், எருசலேம் சொல்லவா வேணும், இன்னைக்கு என்னென்னமோ நாங்க பண்ண போறோம். நம்பிக்கையோடு போனவர்களின் வாழ்க்கை நம்பிக்கை முடிஞ்சு. இல்ல ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மழுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் அழுதா. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் போகிற பாதையை நாம் அறியாவிட்டாலும் அந்த வாழ்க்கையின் வேதனை அது எவ்வளவு கடினம் என்று நீங்களும் நானும் அறியாவிட்டாலும் உங்களை அழைத்தவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் அந்த எல்லா பாதைகளையும் அறிந்திருக்கிறார். இதே அதிகாரம் நீங்க அந்த அதிகாரத்துல 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானா, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நான் சொல்றேன் தாழ்மையா, சீமோனே நீ என்னை மறுதளிப்பாய்ன்னு சொன்ன உடனே தகப்பனாகிய பேதுரு என்ன வேண்டியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? தகப்பனாகிய பேதுரு என்ன வேண்டியிருப்பார்? நான் மறுதளிக்க கூடாது ஆண்டவரன் வேண்டியிருப்பார். இவர் போய் வெளியே என்ன தெரியுமா நினைச்சாரா? வெளியே போய் கர்த்தர் சொன்னாரே 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொன்னாரே, இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு அழுதாராம். ஆனால் அவர் நினைவில் ஒன்று இல்லைங்க, மறுதளிக்க கூடாதுன்னு இயேசு வேண்டலை, உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இயேசு அவருக்காக வேண்டிட்டாரு. நான் சொல்றேன், இயேசு தமக்கு நேரிட போகிறது என்னவென்று அறிந்து தைரியமாய் போய் நின்றார். இவங்களுக்கு தைரியம் இல்லை, என்ன நடக்கும் தெரியல, என்ன ஜெபிக்கணும்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுதே சோதனை காலத்திலே ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இவர் என்ன வேண்டியிருப்பாரு? மறுதளிச்சிடக்கூடாது ஆண்டவரே, உங்களை நான் மறுதளிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்று நான் வேண்டிக் கொண்டேன். நான் சொல்றேன் தாழ்மையாய், தேவன் இவருக்காக வேண்டிக் கொண்டார், இவரும் மறுதளித்தார். நான் சொல்வேன், நம்பிக்கையோடு சொல்வேன், சில சமாதானமான பாதைகளிலே நமக்கு தீங்கு நேரிட்டு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நம்மை அழைத்தவர் முன்பாக போகிறாரே, அவர் நமக்காக ஏறெடுத்த எந்த விண்ணப்பங்களும் தரையிலே விழுந்து போவதில்லை. மறுதளிச்சா நாளைக்கு அவரோட சேர்ந்துக்கலாம் ஐயா, விசுவாசம் போயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே என் பேதுரு என்ன மறுதளிச்சிடக்கூடாதுன்னு அவர் ஜெபிக்கல. அவர் ஜெபிச்சாரு, விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் வியாதி போயிடணும், ஆண்டவரே சமாதானமான ஒரு இடத்துக்கு வந்துட்டு, ஆண்டவரே என் வியாதி போயிடணும் ஆண்டவரே, நான் வியாதிப்பட்ட எல்லாம் சரி. சில வேளையிலே கர்த்தர் கேட்கிறார், சில வேளையிலே கர்த்தர் கேட்பதில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், நமக்கு முன்பாக நமக்கு என்ன தேவையோ நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவர் ஏற்கனவே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுவேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டினேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த. நான் தாழ்மையா நம்புறேங்க, கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்த பாதை, அந்த கண்ணீரின் பாதை நாம் புண்ணாய் போகிற பாதையாகவும் இருக்கும். சமாதானத்தை பார்த்த எனக்கு தீங்கு வந்துட்டேன், சொலகளை புடைச்சதுனால நான் ரணமாகி போயிட்டேனே, புண்ணாகி போயிட்டேனே. நான் தாழ்மையாய் சொல்றேன், பாடுகளை சந்தித்த இயேசு கிறிஸ்துவின் காயங்களும் குணமாக்கினது. தகப்பனாகிய பேதுருவும் பாடுகளின் வழியாய் கடந்து போனார், அவரும் புடைக்கப்பட்டார், அவருடைய காயங்களும் குணமானது. அவரும் காயப்பட்ட சகோதரர்களை ஸ்திரப்படுத்துகிற வரிசையிலே கர்த்தர் அவரை வைத்தார்.
பாடுகளை சகித்தோமானால் நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நான் சொல்றேன் பாய், சமாதானமான ஒரு இடத்துல என் சமாதானம் நாசமா போயிட்டு இயேசுவோடு இருந்தேன், நெருங்கிட்டேன்னு நினைச்சேன். ஒரு அண்ணன் சொன்னாங்க, பிள்ளைகளை இன்னும் சில காலம் கொண்டு போகணும், அதுதான் எனக்கு தூரம். என் வாழ்க்கையில இப்படி நடந்துட்டே. நான் சொல்றேன், தாழ்மையாய் சொல்றேன், சீஷர்கள் அன்னைக்கு இருந்த நிலைமை அப்படித்தான். 3 ஆண்டு குறைவே இல்லையப்பா, என்னப்பா குறை வச்சிங்க, நன்றி சொல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு நடத்துகிறேன். நான் சொல்றேன் தாழ்மையாய், இந்த பிரயாசத்தின் முடிவிலே, இந்த பாடுகளின் முடிவிலே உங்களுக்கு காயம் வராதுன்னு நான் சொல்லல. கிறிஸ்துவோடு கூட சகிக்கிற நமக்கு காயங்கள் உண்டு, குணமும் உண்டு. ஆளுகை செய்கிறவர்களாய் அநேகருடைய ஸ்திரத்திற்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 24வது அதிகாரம் அதுல 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பேதுரு எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். 3 நாளைக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில சடுதியாய் நடக்குது ஐயா. 3 நாளைக்கு முன்னாடி சமாதானம் போன இடத்துல இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா அந்த சம்பவம் நடக்கல. நைட்டு கொள்ளைக்காரனை தான் போய் பிடிப்பாங்க. அரசியல் எவ்வளவோ சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்கிறது போல இவங்க மனதளவுல உடைஞ்சிட்டாங்க. என்ன சம்பவிக்கணும்னு தெரியல. பேதுரு நில குழஞ்சிட்டாரு, சமாதானத்தில் வந்துட்டாரு, மறுதளிச்சிட்டாரு, மனங்கசந்து அழுதுட்டாரு. அடுத்து பார்க்கிறாரு, ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இயேசு உயிர்த்துட்டாராம். இவர் போறாரு, வேகமா ஓடுறாரு, என்னாச்சுன்னு தெரியல. என்ன வேகமா போய் உள்ள கல்லறைக்குள்ள பார்க்கிறாரு, சீலைகள்லாம் தனித்தனியா இருக்கிறத கண்டு அப்பயும் இயேசுவை பார்க்கல, தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனாராம். நினைச்சு பாருங்க. நான் தன்மையாக விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே அலறுகிற ஒரு ராத்திரி வேலை இருக்குமே, ஆனால் ஆச்சரியப்படுகிற பகற்காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது. நினையாத நாள்ல நடந்துச்சுங்க. அவங்க நல்லவங்க. அங்க 11 சீஷர்களும் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க நம்பி வந்தாங்க இவருக்கு பாடு, இயேசுவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு பாடு. அவரோடு கூட அவரும் சேர்ந்து பாடுபட்டாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பாடுகள் படுறோன்னு தெரியாமையே அவங்க பாடுகள் பட்டாங்க. அதான் அதுல கொடுமை. ஒரு ராத்திரி, அலறுகிற ராத்திரி இருக்குமே, ஆனால் மகிழ்வோடு ஆச்சரியப்படுகிற ஒரு பகற்காலம் நமக்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, எம்மா ஒரு சீஷர்கள் இருந்தாங்களாம். இவங்களும் பாடுகளை அனுபவித்தவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள். ஐயா அவங்க புலம்புறாங்க. ஐயா பார்க்குறவங்க பாருங்க அந்த வசனத்தை. நான் உங்களுக்காக தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். எம்மா ஒரு சீஷர்கள் லூக்கா 24 அதிகாரத்திலேயே 13வது வசனத்திலிருந்து தொடங்கிறாங்க. 19வது வசனம் சொல்றாங்க, எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவரை பிரதான தீர்க்க எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்க. 21 சொல்றாரு பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நடத்துகிற சில பாதைகளிலே சமாதானத்தை விட்டு கர்த்தரோடு போன நாம் இன்னைக்கு நைட்டு படுக்க போறோம், நிம்மதியா எழும்ப போறோம், நாளைக்கு வேலையை பார்க்க போறோம்னு அந்த கெத்சமனே தோட்டத்திலே சமாதானமாய் போனவங்க வாழ்க்கையில தீங்கு வந்த பின்னாடி எம்மா ஒரு சீஷர்களோடு இயேசு போறார். ஆனா இயேசு போறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு தாழ்மையாய் சொல்றேன், நான் தாழ்மையாய் சொல்றேன், துன்பப்பட்ட நேரத்தில், சிதறடிக்கப்பட்ட நேரத்தில், பாடுகளின் நேரத்தில் இயேசு நம்மோடு இல்லாதது போல நாம் உணர்கிற காலங்கள் வரும். அவங்க கூட தான் நடந்து போனார், அவங்க கூடயே போறார். அவங்களுக்கு தெரியல.
உணராத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா அப்பத்தை பிட்டு கொடுத்த பின்பாக அவர் சொல்லுகிறார்கள், வழியிலே வேத வாக்கியங்களை அவர் உணர்த்தி காண்பிக்கும் போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாடுகளை சந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட பாடுகளை இந்த நாளில் அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுவேன் தாழ்மையால், இயேசுவை உணராவிட்டாலும் உங்க வாழ்க்கையில வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் பாடுகளின் நடுவிலும் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? உத்தரவாதம் பண்ணி கொள்ளுங்கள், இழந்த இயேசு அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார். பாடுகளின் பாதையில இயேசுவை அறிய முடியாது ஐயா, பாடுகளின் பாதையில இயேசுவை பார்க்க முடியாது. ஆனா சொல்றேன், அவர் சொன்ன வசனங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியும். அது நம்மளை வீணா போக விடாது, திசை கட்டு போக விடாது. வேதம் சொல்லுது, எம்மாவூர்ல சத்திரத்துல தங்குவோன்னு சாயங்கால நேரத்துல நினைச்சவங்க மறுபடியும் சில மணி நேரத்துல 8 மைல் தூரம் நடந்து வந்து சீஷர்களோடு இணைந்து கொண்டார்கள். அங்கே கண்ணார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். நான் சொல்றேன் தாழ்மையா, பாடுகளின் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில இருதயம் துவண்டு போய் இருக்கலாம். ஆனால் இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியா கர்த்தருடைய வார்த்தை வசனம் நமக்கு உணர்த்தி கொடுக்கப்படுமையானால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருவார், நாளைக்கல்ல அன்றே தோன்றி பயப்படாதிருங்கள், நான் தான் என்று தேற்றுவார். எவ்வளோ பெரிய பாதை, எவ்வளோ பெரிய பாதை, எவ்வளவு பெரிய பாதை. நீங்க யோவானுடைய புத்தகம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க, 21வது அதிகாரம், அதுல 15வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 21. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உடனே இப்படி 2 முறை ஏசப்பா கேட்டுட்டு 3ஆம் தரம் 17வது வசனம், அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றான். என்னை நேசிக்கிறாயா என்றவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், தாழ்மையாய் சொல்றேன், பாடுகள், இழப்புக்கள், மறுதலிப்புக்கள், மனம் கசந்து போகிற அனுபவங்கள், உங்களுக்குள்ள அப்பப்போ ஒரு கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிஞ்சு போயிருவேனோ? ஒரு வளர்ந்த விசுவாசி, பாடுகளை சந்திக்கிற விசுவாசி, தேவனோடு நடக்கிற விசுவாசி, எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பாதையிலும் திரும்ப திரும்ப தன் சிந்தையில் ஒரு கேள்வி வரும், நான் இயேசுவை மறுதலித்து விடுவேனோ? சும்மா தேவைக்காக ஆண்டவர் வந்தவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொண்டு போனவர்கள் பாடுகளின் நடுவிலே ஜெபித்தது கிடைக்காவிட்டாலும் இன்னொரு சிந்தை உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும், இயேசுவை விட்டுட்டு போயிருவேனோ, இயேசுவை விட்டுட்டு போயிருவேனோ? நான் அன்பாய் சொல்லுகிறேன், தாழ்மையாய் சொல்லுகிறேன், பாடுகளின் பாதை, பாடுகளின் பாதை உங்களை எங்க கொண்டு போய் முடிக்கும்னா, மறுதலிக்கிறவனா ஆரம்பிக்கிற உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாடுகள் நம்மளை அழிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பரமனின் பாடுகளை நினைவுகிற நாளில் நான் தாழ்மையாய் சொல்லுவேன், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுகளை சகிப்பீர்களே, ஆனால் நீங்க பாதியில அத்துட்டு போக மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, தகப்பனாகிய பேதுரு சொல்றாரு பாத்தீங்களா, பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், உலக தோற்றம் முதல் முடிவு வரை நீர் அறிந்திருக்கிறேன், ஒன்று நிச்சயம், அதற்குள் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறேன். நான் சொல்றேன், தாழ்மையாய் சொல்றேன், வேதனையோடு சொல்றேன், பாடுகள் எளிமை அல்ல, பாடுகள் ஈஸியா கடந்து போறதில்ல. ஆனா ஒண்ணு நிச்சயம், பாடுகள் ஒரு நாளும்
என் விசுவாசத்தை ஒழித்து விடாது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்திருக்கிற பாரமா இருக்கிற எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தர் போனார் பாருங்க, இயேசு. துவங்குறவர் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நான் பொறுமையோடு ஓட போறேன். நான் சொல்றேன் தாழ்மையா, எத்தனை பேர் அப்படி ஓடி இன்னைக்கு அவருக்குள் அன்பில் நிறைந்தவர்களாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பல விசுவாசிகள் ஜீவன் தப்பினால் போதும்னு வாழ்க்கையில பாதி இடத்துல கடந்து வந்தவர்கள் உண்டு. சமாதானமா இருந்த இடத்துல அப்படி வந்தவங்க உண்டு. நான் சொல்றேன் தாழ்மையாய், என் கண்ணார கண்டு சொல்றேன், இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை கத்தர் வெறுமையா விடல. கத்தர் இன்னைக்கு அவர்களை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். இதுவரை மகிமைப்படுத்தினார், இனிமேல் அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். நீங்க அடுத்து தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 19வது வசனம் சொல்லுகிறது, என்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை. நான் சொல்றேன் அன்பாய், பாடுகள் பெருகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன சொல்லுவோம்னா, தப்புனா தாவீதை எடுத்துக்கோங்களேன், என்ன பலப்படுத்துங்கப்பா, நீர் என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் பலப்படுத்தின புயத்தை பாருங்க, வெண்கல வில்லும் என் புயத்துல பட்டு என்ன செஞ்சு போயிட்டு என் விரல நீர் யுத்தத்துக்கு. இது அனுபவம். ரெண்டாவது, இன்னும் பாடுகள் பெருகும்போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். வெண்கல புயம் இருக்கட்டும், யுத்தத்துக்கு படிப்பிக்கப்பட்ட விரல்கள் இருக்கட்டும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். கடைசி நிலைமை, சீஷர்கள் பாடுகளின் பாதையில கடந்து போனாங்க பாருங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறார், கத்தாவே, என் பலனாகிய கத்தாவே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் கைவிடப்படுவதில்லை. அன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு விசுவாசி நினைவு, வெண்கல புயம் ஆக்கிட்டீர் ஐயா, என்ன அவனுக்கு முன்பாக வெண்கல தூணாக்கிட்டீரு. விரல்லாம் சும்மாவா, யுத்தத்திற்கு படிப்பிக்கப்பட்ட விரல். ஆனா முடிவு பாடு நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா, ஆண்டவரை அத்து போட்டுறாது, அது நம்மளை மறுபடியும் சொல்ல வைக்கும், என் கேடகமா வாங்கன்னு இல்லை, என் கேடகத்தை பாதுகாத்துக்கோங்க இல்ல, நீரே என் கேடகமும் நீரே என் மகிமையும் நீரே என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அதான் தகப்பனா இப்ப எதிர சொல்றாரு. கடைசியா என்ன பேசினார் அவரு, எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேனே. ஓ அப்படியா, போயிருவேனா, உயிரே போனாலும் மறுதளிக்க மாட்டேனே. பாடுகளின் பாதை மனம் கசந்து அள வச்சுச்சு, பாடுகளின் பாதை ஆச்சரியப்பட வச்சுச்சு, பாடுகளின் பாதை மகிமைப்படவும் வைத்தது. இந்த மொத்த செய்தின்னு சொல்றேன்னா, இது ஏன் தலைப்பா உங்களுக்கு சொல்லலைன்னா, இது ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வேத பகுதி. ஆனா இதுல தெரியாத சத்தியங்கள் இன்னைக்கு ஆவியானவர் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த முழு சுருக்கம் எப்படி நான் பிரிச்சிருக்கேன்னா, பாடுகள் துவங்குகிற பாதையிலே நாம் ஒரு நிலைக்கு வரோம். என்னன்னா, இழப்பு, மறுதளிப்பு, மனங்கசப்பு, மங்கி போதல். பாடுகள் சமாதானமா இருக்கிற ஒரு தோட்டம் போன்ற அனுபவத்தில் வந்தவுடன் சீசன் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க கண்கூடா கண்டது என்னன்னா, இழப்பு, இயேசுவை இழந்தார்கள். மறுதளிப்பு, இயேசுவை மறுதளித்தார்கள். மனங்கசந்து அழுதார்கள் இயேசுவுக்காக. இயேசு மங்கி போய்விட்டார் என்று நினைத்தார்கள். ஆனா பாடுகள் நடக்கும்போது வரும் பொழுது இவங்க எல்லாருமே பின்னோக்கி ஓடும்போது ஒருத்தரங்க எழும்பி நின்றார் பாருங்க. தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து இயேசு முன்பாக போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்ல, அவர் லிஸ்ட்ல என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரா, விசுவாசம் ஒழியாது, நீ ஆச்சரியப்படுவாய், முடிவிலே என்னை அன்பு செய்வாய், இறுதியாய் நீ மகிமைப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க பார்த்தது இழப்பு, மறுதளிப்பு, மனம் கசப்பு, மங்கி போனது. பாடுகள் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் இயேசு அறிந்து சொன்னார், விசுவாசம் ஒழியாது, நீ ஆச்சரியப்படுவாய், நீ என்னை அன்பு செய்வாய், இன்னமும் நீ மகிமைப்படுவாய். மங்கி போக மாட்டோம்,
மங்கியே போக மாட்டோம். பாடுகள் நம்மை மகிமைக்கு நேராய் நடத்தும். அதனால்தான் தகப்பனாகிய பவுல் எழுதுகிறார், அவரோட மட்டும் பாடுகள் சகித்தோமே ஆனால் அவரோட நம்ம ஆளுகை செய்வோம். மேன் ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, எல்லார் வாழ்க்கையிலையும் பாடுகள் இருக்கிறது, வேதனை, கண்ணீர். இதுல நிறைய பேர் சந்திச்ச பிரச்சனை இதான். சமாதானங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் பாரு தம்பி, தோட்டத்துக்கு வந்த பின்னாடி இப்படி ஆயிப்போச்சே. அவங்களுக்கு தாழ்மையாய் சொல்றேன், தோட்டத்துக்குள் என்ன இழப்பு வந்தாலும் அந்த தோட்டத்துக்குள் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறவர் இருக்கிறபடியினாலே எதையும் நான் இழந்து போவதில்லை. அன்பா சொல்றேன், தாழ்மையாய் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை தோட்டத்திலே பிடித்தார்கள், தோட்டத்திலே கைது சென்றார்கள். யோவான் புஸ்தகத்தில் வாசிச்சீங்கன்னா தெரியும், அதே கொல்கதாவிலே அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் கல்லறையிலே வைத்தார்கள். இழந்தது ஒரு தோட்டம். கர்த்தர் அதே தோட்டத்தை அந்த அற்புதத்தை செய்யல, இன்னொரு தோட்டத்துக்கு பாடுகள் வழியா நடத்திட்டு போனாரு. அவரை மகிமைப்படுத்தினார், அவரை உயிரோடு எழுப்பினார். நான் மறுபடியும் சொல்றேன் தாழ்மையா, ஒரு தோட்டத்தில் இவங்க அழுதாங்க, ஒரு தோட்டத்தில் இழந்தவங்களா. எருசலேம்ல தேவாலயத்தின் பிற்புறத்தில் இருக்கிற தோட்டத்தில் இவங்க அழுதவங்களா ஆரம்பிச்சாங்க. எருசலேம் தேவாலயம் இங்க, கெத்செமனே தோட்டம் பின்னாடி. அழுதுகிட்டு எருசலேமின் வீதியில நடந்து 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 வந்தாங்க. கொல்கதாவின் தோட்டம் எருசலேமுக்கு வலதுபுறமா இருந்தது. அங்கே போனாங்க, அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா, அவர்களுக்குள்ளே இருந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு சொன்னாரு, இனி உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் சொல்றேன், இழக்கிற தோட்டத்திலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் மகிமையை பார்க்க போற தோட்டத்திலும் இயேசு நம்மோடு இருப்பார். இயேசு நம்மளை விடவே மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேன் தாழ்மையா, பாடுகள் நம்மை இழப்பு, மறுதலிப்பு, மனங்கசப்பு, மங்கி போகிற அனுபவத்துக்கு நேராய் வாழ்க்கையின் பயணம் நடத்தலாம். ஆனால் நமக்குள் விசுவாசத்தை துவக்கினவர் இன்னொரு ட்ராக் வச்சிருக்காரு. அங்க விசுவாசம் ஒளியாது. நம்ம ஆச்சரியப்படுவோம், அவர்கிட்ட இன்னும் அன்பு கூறுவோம், இன்னும் மகிமைப்படுவோம். முழங்கால் படியிடலாமா? பாடுகளை குறித்து நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோற்றத்திற்கு மாற்றப்படுவதற்கு முன்பாக எத்தனை அழுகைகள், எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அழுகைகள். இல்ல கொடுமை என்னன்னா, 3 வருஷம் எல்லாத்தையும் நல்லா செஞ்சாங்க இவங்க, எவ்வளவு நல்லா இருந்தோம், இப்படி பண்ணிட்டீரேப்பா. அதன் விரக்தி ஓடிட்டாங்க எல்லாரும். அந்த வசனம் சொல்லுது, பேதுரு அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டு போனாராம். பைத்தியம் மாதிரி போயிருப்பார் அவரு. என்ன ஏசப்பா நடக்குது, என்ன நடக்குது? தோட்டத்துக்கு சமாதானமா வந்தேன், உமரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உமரை பின்தொடரலான்னு வந்தேன், நானே மறுதளிச்சிட்டேன், என் வாயால, என் மனசால, என் சிந்தையால. நீர் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க, இங்க வந்து பார்த்தேன், உமரை காணோம். ஆச்சரியப்பட்டுட்டே அப்படியே போறார். அன்பா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், அழுகையின் தோட்டம் என்று ஒரு தோட்டம் இருக்குமே, ஆனால் பிடிபடுகிற தோட்டம் என்று ஒரு தோட்டம் பாடுபடுகிற அனுபவத்தில் இருக்குமே, ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த பாடுகள் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது நாம் பாடுபடுகிற அதே ஸ்தலத்திலே, சாகுறோம் நினைக்கிற அதே கொல்கதாவிலே உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கும் ஒரு தோட்டம் இருக்கிறது. அங்கே இயேசு தமக்கு நேரிட போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து, அன்பா சொல்றேங்க, தாழ்மையா, பயத்தோடு, வேதனையோடு சொல்றேன், பாடுகள் கடினம்தான். பாடு சகிக்கிற நாம் பாக்கியவான்கள்.
அவரோடு கூட தைரியமா பயணப்படலாமே. ஒரு நிமிடம், பாடு சுமந்து இருக்கிற தம்பி, அவருக்கு பாடு, எதற்கு எனக்கு அப்படின்னு நான் வந்திருக்கேன். எப்படிலாம் இருப்பீங்கன்னா உங்க மனதை அவர் சமூகத்தில் ஊற்றுங்களேன். வெளியே போய் அழாதீங்க. இந்த பாடுகளை நினைவு கூற விசேஷமான நாள்ல அவர் சமூகத்தில் ஊற்றுங்களேன். பாடுகள் அவருக்கு, எதற்குப்பா எனக்கு, எதற்கு எனக்கு? இயேசு சிலுவையை சுமந்து போய் பொத்துன்னு விழுறார். ஸ்திரீகள் எல்லாம் போய் அழுகிறாங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு முறை கூட அப்படி சொன்னதில்லை. மகளே அழாதே, மகளே உன் கண்ணீரை தொட அப்படி சொன்ன அதே ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாத, உன் பிள்ளைக்காண்டி அழு, பிள்ளை பெறாதவன்லாம் நல்லா இருப்பான். அதே ஆண்டவர் தான், அதே இயேசு தான். அவங்க எப்படி அது போய் யார் அழுதுருப்பா? அவருக்கு ஊழியம் செய்தவங்க தானே. அன்னைக்கு அழுதாங்க, அந்த பாதையில் அழுதாங்க. சுவிசேஷம் முடியும் போது எப்படி தெரியுமா முடியுது? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷத்தை முதலாவது அறிவித்தவர்கள் அந்த ஸ்திரீகளே அப்படின்னு முடியுது. அழுதுட்டு போறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கூட அனுகூலம் இல்லாதது போல இருக்கா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க தான் முதல் சொல்ல போறீங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க தான் முதல் சொல்ல போறீங்க. என் பாடுகளை மாற்றுங்கப்பா. கண்ண மூடுங்களேன், நிறைய பேர் ஒப்பு கொடுங்களேன் ப்ளீஸ். எல்லாரும் மனதின் ஆழத்துல இருந்து என் பாடுகள், பாடுகள் சகித்தார் பரமனின் வருகை கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணி ஏன் மனமே, கண்ணி ஏன் மனமே. மோடு பாடு செய்கிற நாங்கள் ஆளுகை செய்வோம் அப்பா, ஆளுகை செய்வோம். ஏனோ தான் அந்த சீஷர்கள் பாடுகளுக்கு முன்பாக, பாடுகளுக்கு பின்பாக துலக்கப்பட்ட பட்டயமானார்களே. அவர்கள் சந்தித்த பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் உங்க நாமத்தை எங்களுக்கு கடத்தியிருக்கேப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினார்களே. 21 நூற்றாண்டாய் இன்னைக்கு இந்த வேளையிலும் கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார் என்று சொல்வதற்கு அத்தனை பேரும் காரணமானாங்களே. வழி தெரியாதுன்னு சொன்ன தோமா பாடுகளுக்கு பின்பாய் எங்களுக்கெல்லாம் வழியை காட்டும்படி இந்தியாவுக்கு வந்தாரே ஆண்டவரே. வழியே எனக்கு தெரியாது ஆண்டவரே, வழி தெரியாத நீர் போற இடத்துக்கு எப்படி நான் வருவேன்னு கேட்ட தகப்பனாகிய தோமா பாடுகளுக்கு பின்பாக அந்த வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறவர் சொல்றவருக்கு என் தேசத்துக்கு வந்தாரப்பா. பாடுகள் ஒரு மனிதனை பாதையாகவே மாற்றிவிடும். பாடுகள் ஒரு மனிதனை பாதையாகவே மாற்றிவிடும். அந்த பாதையில் அநேகர் நடந்து வருவார்கள். நன்றிப்பா, ஸ்தோத்திரம். உம்மோடு கூட பாடுகளை சகித்தால் நாங்களும் ஆளுகை செய்வோம். ஒன்று மாத்திரம்பா, உம்மோடு இருந்து பாடுகளை சகிக்க எனக்கு உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற எங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அப்படியே நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு மகிமையான வார்த்தை. எந்த தோட்டத்தில்
மகிழ்ச்சியோடு அமர்ந்தோமோ அந்த தோட்டத்தில் பாடுகள், எந்த தோட்டத்தில் சிரமப்பட்டோமோ, எந்த தோட்டத்தில் விட்டு வெளியேறி வீதியில் புலம்பி திரிந்தோமோ, அதே இன்னொரு தோட்டத்தில் உயிர் தெழுந்த ஒரு மகிமை. அப்படிப்பட்ட மகிமை, இந்த அன்பு இன்றையும் அறியாதபடி இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள அநேகர் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வெளியே அநேகர் இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் இருக்காங்க, நம்முடைய தேசத்தில் இருக்காங்க. 2 கையையும் உயர்த்தி, ஆண்டவரே அவங்க உங்களை அறியணும்ப்பா. ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள இருந்தால் இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவரே நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருவேன்ப்பா, உங்கள் பிள்ளையாக மாறிடுவேன், உங்கள் சித்தம் செஞ்சிருவேன், ஆண்டவரே உங்கள் விருப்பம் செஞ்சிருவேன்ப்பா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இன்னும் மனம் திரும்பாதவர்களுக்காக, இன்னும் இந்த தேசத்தில் மனம் திரும்பாதவர்களுக்காக கல்வாரி அன்பண்டை வரும்படியாக, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், உங்கண்ட வரணும்ப்பா. உன் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படலையோ பாரத்தோடு கேளுங்க, ஆண்டவரே ரட்சிப்பை பார்க்கணும்ப்பா, ரட்சிப்பை பார்க்கணும். ஆசீர்வாதத்தை பார்த்தாச்சு, சாப்பாட்டை பார்த்தாச்சு, வீட்டை பார்த்தாச்சு, பணத்தை பார்த்தாச்சு, நகையை பார்த்தாச்சு. பாதாளத்தை பார்க்காதபடி பரலோகத்தை பார்க்கணும்னா அதுக்கு உங்கள் ரட்சிப்பு தேவை. ஆண்டவரே இவை அனைத்தும் இருந்து நரகம் போவதை விட தேவ ராஜ்யத்தை கிட்டி சேருகிற அந்த ரட்சிப்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் முழுவதுக்கும் வேணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு முழுவதும் வேணும் ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் தாங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே இன்னைக்கு எங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுக்குள்ளே இருந்ததான தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தாழ்மை எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த உண்மை வரணும், எனக்குள்ள அந்த சுபாவம் வரணும் ஆண்டவரே, வரணும்ப்பா, வரணும்ப்பா. ஆண்டவரை அறிஞ்சிட்டிங்களா? ஆண்டவரை அறிஞ்சிட்டிங்களா? அப்படி மறுதளிச்ச பேதுருவைத்தான் அவருடைய மரணத்தை வரைக்கும் அப்பா சொல்லி வச்சார். ஏ பேதுருவே, நீ சாதாரணமாக மறிக்கிற மனுஷன் அல்ல, நீ சாதாரணமாக மன்னிக்கிற மனிதன் அல்ல. உன் அறையை நீ கட்டிக்கொள்ள முடியாத வரைக்கும் நீ எனக்காக ஓடுவ. உன் அறையை நீயே கட்டிக்கொள்ள முடியாத வரைக்கும் நீ எனக்காக ஓடுவ. அப்பொழுதும் நீ மறிப்ப. அந்த மரணம் கூட என்னை மகிமைப்படுத்துகிற மரணமாக இருக்குமே ஒழிய என்னை மறுதளிக்கிற மரணமாய் அது அமையாது பேதுருவே. மரணம் கூட மகிமைப்படுத்துகிற மரணமாகத்தான் இருக்கும். அது முத்திரையிடுகிற மரணம் அல்ல, முத்தரிக்கப்பட்டவருக்கு முன்பாக மரணமாய் அமையும். அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் ஓடத்தக்கதாய் எங்கள் தெய்வம் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் இந்த 2024ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்காக வந்த ராஜா எங்களுக்காய் பிடிக்கப்பட்டார், எங்களுக்காய் அடிக்கப்பட்டார், எங்களுக்காய் மரித்தார் என்பதை இந்த உலகம் முழுவதும் நினைவுகூரச் செய்த ஒரே தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் பிறந்ததற்கும், நீங்கள் வளர்ந்ததற்கும், நீங்கள் ஊழியம் செய்ததற்கும், நீங்கள் பிடிக்கப்பட்டதற்கும், நீங்கள் அடிக்கப்பட்டதற்கும், நீங்கள் மரித்ததற்கும் இன்றைக்கும் ஆண்டவரே இந்த உண்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நித்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.